வரும் 8ஆம் தேதி நடைபெறும் திருச்சி மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்ற திமுக திட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ராகுல் காந்தியை மேடையேற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாகவும் தகவல். திமுக கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தையை 15 நாட்களுக்குள் முடிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். 22ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டம். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான திமுகவில் நாளை முதல் விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் 1000 ரூபாய் கட்டி விண்ணப்பங்களை பெற்று நிரப்பி தரும்போது முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். விண்ணப்பித்த பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் கட்டணம் திருப்பி தரப்படும் எனவும் திமுக தலைமை அறிவிப்பு. உலகம் போகும் வேகத்திற்கு ஒருமுறை வெற்றி பெற்றால் போதாது, ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வேண்டும். சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரும் உங்க ஃபீல்ட்ல மெடல் அடிக்கணும். இன்னைக்கு உலகம் போற வேகத்துக்கு ஒரு முறை மட்டும் வின் பண்ணா போதாது, தொடர்ந்து வின் பண்ணணும். இது உங்களுக்கு மட்டும் சொல்ற மெசேஜ் இல்ல, அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பொருந்தும். சென்னையில் அமைய உள்ள சர்வதேச விளையாட்டு நகரத்திற்கான அடிக்கலை நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடிக்கல் நாட்டு விழா இதோ தொடங்குகிறது. முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்கிறார்கள். எல்லோரும் உற்சாகமான கைதட்டலோடு சர்வதேச விளையாட்டு நகரம் உங்கள் முன்பாக. நூற்றி 75 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை. 1172 வீரர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கினார். சென்னையில் நடைபெற்ற விளையாட்டுத்துறையின் சாதனை கொண்டாட்ட விழாவில் இடம்பெற்ற கலை நிகழ்ச்சிகள். 7.5% இடஒதுக்கீட்டுக்கு திமுக சொந்தம் கொண்டாட முயற்சிப்பதா என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் ஆவேசத்துடன் கேள்வி. யாரும் கேட்காமல் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததாகவும் திமுக போராடியதாக ஆதாரத்தை காட்ட முடியுமா எனவும் சவால். மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்திருப்பது கண் துடைப்பு நாடகம் என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தேர்தல் அரசியல் வாக்கு வங்கிக்காக கொடுத்ததை நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும் விமர்சனம். இப்பொழுது 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இவருடைய ஆட்சி காலம் முடிகிற நேரத்தில் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஓட்டுக்காக இந்த 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதிமுக திரைமறைவில் ஒளிந்து கொண்டு பாஜகவின் திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்ற முயற்சிப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் தமிழகத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது எனவும் உறுதி. அவர்களுக்கும் அமித்ஷாவில் பயம் இருக்கு. ஏதாவது தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்ப முயற்சி பண்றாங்க. 2 முறையில 4 முறையில 400 முறை வந்தாலும் அமித்ஷாவால், மோடியால் தமிழகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாடு மண் பாஜக RSS உரிய மண் இல்லை. தேமுதிக மக்களோடு மக்களாக களத்தில் நின்று அரசியல் செய்வதாக பிரேமலதா பேச்சு. 4க்கு 4 அறையில் அமர்ந்து அரசியல் செய்யவில்லை என விஜய் மீது மறைமுக விமர்சனம். நம்ம ஒண்ணு 4க்கு 4 ரூமுக்குள்ள உட்கார்ந்து அரசியல் பண்ணிக்கல, களத்தில் இருக்கிறோம், மக்களோடு மக்களாக இருக்கிறோம். அரசின் கடனை இரட்டிப்பாக்கியதுதான் திமுக ஆட்சிகால சாதனை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. மழைநீர் கடலில் கலக்காமல் தடுக்க அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.
ஆட்சியில் பங்கு தருவதாக விஜய் கூறியும் யாரும் தவிகவுடன் சேராதது ஏன் என சீமான் கேள்வி. ஆட்சிக்கே வராத, தேர்தலில் போட்டியிடாதவர் அழைப்பது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது என கருத்து. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ரெண்டு ஒன்று தான். ஆனால் இப்போ இதே என் தம்பி ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து ஆட்சியை நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. இப்போ திமுக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வாங்கன்னா கூப்பிடுவாங்க. ஏன் அதிமுக ஆட்சியில் பங்குன்னா அது பல முறை இருந்துருக்கு, வருவாங்க. ஆனால் ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிற்காத ஒருவர் அழைக்கும்போது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது. முதல்ல அதை நீங்கள் விளங்கணும். வேலூர் அருகே விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு பந்தல்கால் விடப்பட்டது. அதிகாலையில் நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் தவிகவினர் திரளாக பங்கேற்பு. திருச்சி விமான நிலையத்தில் திருமாவளவன், திருச்சி சிவா, சீமான், தமிழிசை சந்திப்பு. முறுவலிக்கு முரண்கள் என தலைப்பிட்டு திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பதிவு. ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த 22 மீனவர்கள் கச்சத்தீவு அருகே 4 படகுகளுடன் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை அட்டூழியம். தமிழகம் முழுவதும் நடந்த அங்கன்வாடி ஊழியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் முக்கிய கோரிக்கைகள் ஏற்பட்டதை அடுத்து முடிவு. எட்டு நாட்களாக நீடித்து வந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட 496 மாற்றுத்திறனாளிகள் மீது போலீஸ் வழக்கு பதிவு. சென்னை மயிலாப்பூர் ரயில் நிலையத்தில் லிப்டில் தொழில்நுட்ப கோளாறு. உள்ளே சிக்கியிருந்த 10 பெண்களை மீட்ட தீயணைப்பு வீரர்கள். மும்பை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு டெல்லி சென்றார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன். பிரெஞ்சு கொடிகளை ஏந்தியபடி திரளான மக்கள் சாலையின் இருபுறமும் வரவேற்பு. பிரதமர் மோடியுடன் மேக்ரான் இருப்பது போன்ற AI புகைப்படம் பகிர்வு. பிரான்ஸ் அதிபர் பகிர்ந்த AI புகைப்படம் இணையத்தில் வைரல். AI மாநாட்டுக்கு வந்த தலைவர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. ஸ்பெயின் அதிபர், பின்லாந்து மற்றும் குரேஷிய பிரதமர்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடல். டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாடு மேலும் ஒரு நாள் நீடிப்பு. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கும் மாநாட்டுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் வரவேற்பு. டெல்லி பாரத் மண்டபத்தில் AI மாநாட்டுக்காக சர்வதேச பிரதிநிதிகள் அதிக அளவில் வருகை. டெல்லியின் முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்து அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். பீகார் சட்டப்பேரவைக்குள் அமர்ந்து புகையிலை சுவைத்த துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி. இதுதான் இளைஞர்களுக்கு வழிகாட்டும் ஆட்சியா என ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உள்ளிட்ட அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி. நாளையுடன் லீக் ஆட்டங்கள் நிறைவு. சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் சனிக்கிழமை தொடக்கம்.
தமிழகத்தில் புனித ரமலான் நோன்பு தொடங்கியது. உலகம் முழுவதும் ரமலான் பெருநாள் நோன்பு தொடக்கம். ஆம்பூர் அருகே 7 கிராம மக்கள் சேர்ந்து நடத்திய சாமுண்டேஸ்வரி அம்மன் மாசி மாத பூங்கரக விழா. ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.